ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி. அதாவது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் நன்மை தீமை என்ன, சாதகமான பலன் என்ன, கெடு பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன, தீமை என்ன, மேலும் என்ன பரிகாரம் செஞ்சால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தா கால புருஷனுக்கு இது ஒரு 5வது ராசியாக வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஆண் ராசி மற்றும் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதிபதி இந்த சிம்ம ராசிக்கு சூரிய பகவான்க. கிழக்கு திசையை குறிக்கக்கூடியதாகவும் பலகால் ராசி, பகலில் பலம் கொண்ட ராசியாகவும் இந்த சிம்மம் ராசி திகழுது. மகம் 4ஆம் பாதங்களும், பூரம் 4ஆம் பாதங்களும், உத்திரம் முதல் பாதம் இந்த 3 நட்சத்திரமே இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு. இதன் பாகை என்ன அப்படின்னு பார்த்தா 120லிருந்து 150 வரைக்கும் அமைஞ்சிருக்கும். லக்னாதிபதி சூரியன் சம்பத்தியக்காரகன் மற்றும் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் இவங்களோட ஜாதகத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் பலம் பெறுவது இந்த ஜாதகக்காரருக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் மற்றும் நீச்சம் அடையிறது கிடையாதுங்க. இவங்க ரொம்பவும் வேகமானவங்களாக திகழ்வாங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க. இதன் மூலம் ஆற்றல் அதிகம் கொண்டவங்களாகவும் செல்வாக்கு உடையவங்களாகவும் திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க கிட்ட மேன்மை, நேர்மையான குணம், கம்பீரம், தான தர்மம் செய்யக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க. தாராள மனப்பான்மையின் மூலம் மற்றவங்களால் மதிக்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க. புதிய உக்திகளை கண்டுபிடிப்பாங்க, அதை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க. கலை, ஓவியம், இசை, இலக்கியம் இதில் எல்லாமே அதிகம் ஈடுபாடு கொண்டவங்களாகவும் மரபுகளை விரும்பக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க இந்த சிம்மம் ராசியில் உள்ளவங்க. மேலும் நீதி நெறி தவறாதவன், காடு மலை போன்றவற்றை விரும்பக்கூடியவன், கடுமையாக உழைக்கக்கூடியவன், வாழ்க்கையை வெளிப்படையாக வாழக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தா இந்த சிம்ம ராசிக்காரங்களை சொல்லலாம். இவங்களுக்கு பச்சை, மஞ்சள், சந்தனம் போன்ற நிறங்கள் எல்லாமே நன்மை உண்டாக்கும் நிறமாக அமையும். ஞாயிறு, புதன், வியாழன் போன்ற நாட்கள் எல்லாமே இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான பலன்களை அமைச்சு கொடுக்கும். மாதத்தில் ஆவணி, மார்கழி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் எல்லாமே இவங்களுக்கு நன்மை தரும் மாதங்களாக அமையுங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள், பிரச்சனைகள் தீர இவங்க பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தொல்லைகளும் உங்களை விட்டு நீங்கும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு காரியம் நன்மை அடையும் வகையில் அமையும். காரிய தடைகள் நீங்கி உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனது அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வழியில் அமைய நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பு குணம் எவ்வளோ சொன்னோம் இல்லையா, இது தனித்துவமாக தெரிவாங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க குணத்தில் எல்லாமே. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மம் ராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், கலஸ்திர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரத்துலையும், அஷ்டம ஸ்தானத்தில் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் வக்கரத்திலும், சுக்கிர பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பெரியவங்களோட ஆசிகளை பெற்று வாழ்க்கையில் சாதனை புரியணும்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்ப்புகளை அனைத்துமே முறியடிக்கக்கூடியவங்களாக திகழ்வீங்க. எதிர்ப்பவர்களை தக்க சமயத்தில் வெற்றி கொள்ளும் ஆற்றல் அதிகரித்து காணப்படுங்க. இந்த மாதம் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொழில் விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நல்லா நடந்துச்சான்னு கேட்டால் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்காதுங்க. ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது உங்களது தொழில் விஷயத்தில்
அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத நல்ல திடீர் திருப்பங்கள் உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வகையில் அமையும். மேலும் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படும். அந்த பிரச்சனை எல்லாமே சமாளித்து முன்னேறி சென்று வெற்றி காணும் வாய்ப்பு அதிகரித்து காணப்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே தெளிவான முடிவுகள் எடுக்கிறதன் மூலம் இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். தனஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவானால் உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக முன்னேற்றம் காணும் வகையில் அமையுங்க. மற்றவங்க பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை கூட நீங்கள் சர்வசாதாரணமாக செய்து முடிச்சு காட்ட போகிறீங்க. தொழில் வியாபாரம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே மிக சிறப்பாக அமையுங்க. பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். உங்களது மனதில் புது தெம்பும் தைரியமும் உருவாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதன் மூலம் உங்களது தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாங்க. முக்கிய நபர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறமை எல்லாமே அதிகரித்து காணப்படும். உங்களது செயல்களை நீங்கள் சிறப்பாக செய்கிறதன் மூலம் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையாக செய்வதன் மூலம் நீங்கள் உங்களது அலுவலகத்தில் பாராட்டு பெற முடியும். குடும்பத்தில் இருந்த வரைக்கும் ரொம்பவும் டென்ஷனாக இருந்திருப்பீங்க. அந்த டென்ஷன் எல்லாமே குறைஞ்சி உங்களது இல்லத்தில் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களது நண்பர்களால் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புமே அமையும். பெண்களுக்கு எந்த தடைகளையுமே தாண்டி அவங்க எடுத்து செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பு அமையுங்க. உங்களோட மனதில் இந்த மாதம் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். அதற்கான நடவடிக்கை எல்லாமே எடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. எதிர்காலத்திற்கான சேமிப்பு உங்களுக்கு இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். எல்லா காரியத்திலுமே எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நல்லபடியான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்துக்கிற எந்த ஒரு வேலையிலுமே வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்பவும் தெம்பாகவும் தைரியமாகவும் முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படும். வாகனங்களை ஓட்டும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் செலவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயங்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. மற்றவங்கள அவ்வளவு எளிதில் நம்பிடாதீங்க. ஏன்னா அதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்குமான்னு பார்த்தா கட்டாயம் கிடையாது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும். எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான சாமர்த்தியம் உங்ககிட்ட இந்த தடவை அதிகமாக இருக்கும். இப்போ சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் தொழில் வியாபாரம் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படுங்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். எதிர்பார்த்த நிதி உதவி வேணால் ஓரளவுக்கு சிறப்பான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆர்டர்களுக்காக இதுவரைக்கும் நீங்கள் ஏற்பட்டிருந்த அலைச்சல்கள் குறைந்து காணப்படும். உங்களோட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தின் மீது விருப்பம் அதிகரித்து காணப்படும். மேலும் லாபம் அதிகரிக்க நீங்கள் உங்களது தொழிலை எப்படி முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்லலாம்னு சொல்லிட்டு சிந்திச்சு செயல்படுத்தினீங்களா பயன்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களது குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களது வார்த்தைகளில் கவனமாக பிரயோகம் செய்யணும். கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களோட பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரியான உணவு முறை பழக்கத்தில் இருந்தாவே கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க பேசணும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடியுமே தீர ஆலோசனை செஞ்சுட்டு செயல்படுத்துவதன் மூலம் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. ஆனாலும் அந்த காரியம் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற மனக்கவலை கொஞ்சம் உங்களை வாட்டி வதைக்கக்கூடும். ஆனாலும் கூட இதுவரைக்கும் உங்களது வேலை விஷயத்தில் இருந்த வீண் அலைச்சல்கள் குறைஞ்சு காணப்படும். இதன் மூலம் நீங்கள் இறை வழிபாடு மேற்கொள்வதற்கான பல வாய்ப்புகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு எல்லாமே உங்களோட கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலைகள் அதிகரித்து காணப்படும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் படிப்பு விஷயங்களை ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடந்தாலே மிகவும் நன்மையாக அமையுங்க. சக மாணவர்களுடன் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுமே உங்களுக்கு நல்லதாக அமையும். முன்பு கூறியது போல தாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும்
எந்த ஒரு விஷயமே சிறப்பான முறையில் நடக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செய்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தொல்லைகளும் உங்களை விட்டு நீங்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சிறப்பான தினங்களாக அமைஞ்சிருக்கு. சந்திராசப் தினங்கள் 22 மற்றும் 23. இந்த 2 தினங்களுமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலுமே புதிதாக தொடங்கக்கூடிய வேலைகளை அன்றைய தினம் செய்ய வேண்டாங்க. அதிர்ஷ்ட தினங்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா 15, 16, 17 அன்றைய தினம் செஞ்சால் மிகவும் சிறப்பான பலன்களை பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.